துவாரகேஷ கொலை பண்ண எவன் முயற்சி பண்ணானோ, எவன் அதுக்கு ஸ்பான்சர் பண்ணான்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்ப இப்படி துடிக்கிற பாத்தியா? உன்னை இப்படி துடிக்க வச்சது எவனோ? ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். வன்முறையால எதையுமே சாதிக்கவும் முடியாது, ஜெயிக்கவும் முடியாது. தயவு செஞ்சு எங்க 2 பேரையும் நிம்மதியா வாழ விடுங்க. மாட்டேன். உன்னை வாழ விட மாட்டேன். அதுக்காக சாகவும் விட மாட்டேன். வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவுல அப்படியே நீ கை கால உதச்சுக்கிட்டு அந்தரத்துல தொங்கணுண்டி. அத பார்த்து நான் ரசிக்கணும். அதுதான் என்னோட லட்சியம். ஏய் நகரு, தள்ளடி. சார், ராகவன் சார். பார்த்தா எப்படி சார் இருக்கீங்க? ஏதோ இருக்கம்பா, வண்டி ஓடுது. ஏன் சார் டல்லா இருக்கீங்க? அது பையனுக்கு உடம்புல அடிபட்டிருக்கு, அதை நினச்சிக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கேன். ஆமாம், ஆஃபீஸில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க சார். நேற்று கூட உங்களை பற்றி தான் சார் பேச்சு. நாளைக்கு நானும் கார்த்திக்கும் உங்கள் வீட்டுக்கு வரலான்னு இருந்தோம். ஏன்பா, என்ன விசேஷம்? சார், வருஷம் ஆஃபீஸில் கெட் டுகெதர் வச்சு எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணுவோம். அது நீங்கள் ஆரம்பிச்சு வச்ச பிளான் தானே சார்? சரிப்பா, எல்லாரும் சும்மா சந்திக்கிறோம் போனோன்னு இருக்கக்கூடாதுல்ல. சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணணும், அந்த ஆசையில தான் ஆரம்பிச்சு வச்சேன். அது இந்த வருஷமும் நடக்குதா? கண்டிப்பாக நடக்குது சார், அதுவும் உங்கள் தலைமையில். நான் என்னப்பா பெரிய மனுஷன், அதெல்லாம் வேண்டாம். அப்படிலாம் பேசாதீங்க சார். நீங்களும் எங்களோட வரீங்க. நீங்கள் தான் தலைமை தாங்குறீங்க. நாம எல்லாரும் போகிறோம். எங்கே போகிறோம்? இந்த தடவை வித்தியாசமா இது வரைக்கும் செய்யாத காரியத்தை செய்யறோம். ஜெயில் கைதிகளை பார்க்க புழல் ஜெயிலுக்கு போறோம். நல்ல விஷயம்தான். நான் கூட பேப்பரில் படித்தேன். அவங்க ஜெயிலில் நிறைய ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பொருள்லாம் பண்ணுறாங்களா. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கான், சீப்பாகவும் இருக்கான், நல்ல டிமாண்ட் இருக்கான். அங்கேயே கடை வச்சு எல்லாத்தையும் விற்கிறாங்களாமே. ஆமாங்க சார். அப்புறம் ஒரு டிஃபனை கொடுத்து அவங்களோட ஒரு கெட் டுகெதர். அதுக்கப்புறம் அவங்க தயாரிச்ச பொருட்களை நாமளும் வாங்கிக்கலாம். நான் ரெடிப்பா, எப்போ போகலான்னு சொல்லு. நாளைக்கே போயிடலாம் சார். சரி, ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்லு. நான் வரட்டுமா? ஓகே சார், வரேன் சார். எங்கம்மா? வாங்க அங்கிள், இங்க மேலதான் ஆபீஸ். மே ஐ கம் இன்? எஸ், கம் இன். ஹலோ சார், வாங்க. ஹலோ. உட்காருங்க. உட்காருமா. நீங்க வரதா தகவல் வந்துச்சு. என்ன விஷயம் சார்? உங்க ஆபீஸ்ல ப்ரொடக்ஷன்ல மிஸ்டர் துவாரகேஷன் ஒருத்தர் இருக்காருல்ல? ஆமா சார், சொல்லுங்க. ஆமா சார், வணக்கம். என் பேரு ஸ்னேகா. நான் அவரோட ரிலேட்டிவ். அவரை யாரோ கத்தியால குத்திட்டதா சொன்னாங்க சார். அது விடுங்க சார், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா துவாரகேஷ் எந்த தப்புமே பண்ணல. நீங்க அவர் மேல தப்பா ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க. அவரால உங்க ப்ரொடக்ஷனுக்கு நஷ்டம் வந்து நீங்க அவர்கிட்ட 10 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கேட்டு அவருக்கு ரொம்ப மன உளைச்சல் ஏற்படுத்திருக்கீங்க. அவர் எந்த தப்புமே பண்ணல. கம்பெனில நடந்த குளறுபடி மட்டும் இல்ல, துவாரகேஷ கத்தியால குத்தினதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமான்னு விசாரிக்க தான் வந்தேன். எம்டி சார், துவாரகேஷ்க்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறதுக்கு எங்க கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கு. அதுக்கான எவிடன்ஸ் குமார் சார். போடா. இவன் தான் நாகப்பன். ஆமா, நாகப்பன். நீங்க தான் கம்பெனி யூனியன் லீடரா இருந்து கொள்ளையா பணம் சம்பாதிச்ச, கம்பெனி ஏமாத்தி சம்பாதிச்ச. அப்படிலாம் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட்டை கொடுத்தீங்கல்ல, அந்த ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டா உங்க எம்டிட்ட சொல்லுங்க சார். சார், என்னை மன்னிச்சிருங்க சார். நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். ஐடி கம்பெனி ஓனர் கஜேந்திரன் சாருக்கும் எனக்கும் லிங்க் இருந்துச்சு சார். அவரு துவாரகேஷுக்கு எதிராக என்னை தூண்டி விட்டு அவன் கூட பிரச்சனை பண்ணணும்னு எனக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாரு சார். அதனால துவாரகேஷ் தயாரித்த பொருள் எல்லாம் போலியானது, அதனால கம்பெனிக்கு பெரிய நஷ்டம்னு நானே ஒரு பொருளையை கிளப்பி
அந்த பழியை அவன் மேலே விழ வச்சேன் சார். அதோட தரம் இல்லாத பொருளெல்லாம் கம்பெனிக்குள்ளே வரவழைச்சி அதோட தரத்தை குறைச்சி கம்பெனிக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திட்டேன் சார். அந்த பழியையும் துவாரகேஷ் மேலே தான் சார் போட்டேன். ராஸ்கல், ரிலாக்ஸ் சார். உங்க மேல தப்பு இல்லை. அவரு செஞ்ச தப்பெல்லாம் ஸ்டேஷன்ல வாக்கு மூலமா கொடுத்துட்டாரு. இவரும் கஜேந்திரனும் செஞ்ச கூட்டுக்களவாணித்தனம் அது உங்களுக்கு தெரியணும் தான் நான் இங்க வந்தேன். ஐ எம் சாரி சார். 3 months இண்டஸ்ட்ரியல் டூர் ஜெர்மனி போயிருந்தேன். வந்து பார்த்தா 1 கோடி ரூபா நஷ்ட ஈடு கணக்கு காட்டுறாங்க. தரவா விசாரிக்காம ஆக்ஷன் எடுத்தது என் தப்பு தான் சார். சார், துவாரகேஷ் ரொம்ப சின்சியர் ஒர்க்கருங்கிறது உங்களுக்கே தெரியும். நீங்க அவரை கூப்பிட்டு வார்ன் பண்ணதும் அவர் ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டாரு. நீங்க ஒரு தடவை அவர் கூட போன்ல பேசுனீங்கன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. கட்டாயம் செய்யறமா. தப்பு என் பேர்ல இருக்கு, என் கம்பெனி பேர்ல இருக்கு. அதுக்காக போன்ல இல்ல, நேரடியாவே துவாரகேஷை கான்டாக்ட் பண்ணி என் வருத்தத்தை தெரிவிக்கிறேன். நாகப்பன், உன் மேல கம்பெனி கேஸ் போடும். வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ற உன்னை என் மூஞ்சிலே முடிக்காத. போய் அங்க இருந்து. சார், நீங்க உட்காருங்க சார். உட்காருமா. ஐஜி சார், நீங்க தலையிட்டதுனால பிரச்சனை எல்லாம் ஈஸியா முடிஞ்சது. ஐ மஸ்ட் தேங்க்யூ சார். இட்ஸ் ஓகே. சாதாரணமா இது மாதிரி விஷயத்துல சில இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பர்சனல் இஷ்யூவா எடுத்துப்பாங்க. ஆனா நீங்க ரொம்ப சிம்பிளா டீல் பண்ணீங்க. அதான் உங்க கம்பெனிக்கு முக்கியமான வெற்றியே. துவாரகேஷை எப்ப சார் பார்க்கலாம்? சார், நாளைக்கு நான் அதுக்கு ஏற்பாடு பண்றேன் சார். என்னம்மா பண்ற? சார், இந்த விஷயத்தை டிகேக்கு ஃபோன் பண்ணி சொன்னா ஷோ, நாளைக்கு சர்ப்ரைஸா எல்லாரும் போலாமே. ஓகே, அப்படியே பண்ணலாம். சரிங்க சார், நாங்க கிளம்புறோம். இருங்க சார், குடிக்க ஏதாவது கொண்டு வர சொல்றேன். இட்ஸ் ஓகே, நோ ஃபார்மாலிட்டிஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வரேன். தேங்க்யூ வாங்க சார். மேடம். அப்புறம் நாகப்ப மாடிக்கிட்டு என் பேரையும் சொல்லிட்டானா? ராஸ்கல், எவ்வளோ திமிரு இருக்கணும் அவனுக்கு. சரி வை, நான் அப்புறம் பேசிக்கிறேன். அறம் செய்ய விரும்பு, ஆடுவது சினம், இயல்வது கரவே. ஏய், கொழுப்பாடி உனக்கு? உமா, ஏன் வந்தோட குழந்தை இப்படி கத்துற? குழந்தையாப்பா இது? பாடமா படிச்சிட்டு இருக்கு. என்ன கிண்டல் பண்றப்பா அவ? உங்களுக்கு தெரியாதுப்பா, இது குழந்தை இல்ல, குட்டி சாத்தான். ஏய், நீ உள்ள போ, போ சீக்கிரம். உமா, ஏன் இவ்வளோ கோவப்படுற? அவ தமிழ் தானே படிச்சுக்கிட்டு இருக்கா. எதுக்கு அவ்வளோ கோவப்படுற? ரோட்ல அந்த ஸ்னேக்க பார்த்தேன்பா. ஸ்னேக்கா? அதான்ப்பா, அந்த ஸ்னேகா. பாம்பு தானே அவ, அத கொத்திக்கிட்டே இருக்கா. என்ன பண்ணாவோ? என்ன பண்ணாளா? லாஸ்ட் வார்னிங் குடுக்கறாப்பா அவ எனக்கு. சுடக்கு போட்டு சொல்றாப்பா, இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங்னு. அவளை நீ எங்க பார்த்த? நான் பாட்டுக்கு கார்ல போயிட்டு இருந்தப்பா, ஏன் காரை நிறுத்தி அவ என்ன வம்பு கிழக்குறா. அவ சொல்றாப்பா, துவாரகேஷ நாம தான் ஆளை வச்சு குத்துனோமா. நானும் நல்லா பதிலுக்கு கொடுத்துட்டு தான் வந்தேன். உமா, யூ ஜஸ்ட் காம் டவுன். நீ ரொம்ப சூடா இருக்க, முதல்ல போய் ஜூஸ் குடி. பா, அவ என் மூடே ஸ்பாயில் பண்ணிட்டாப்பா. See dad, நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அவளை கதற வைக்கணும் நீங்க. இப்போதைக்கு எதுவும் வேண்டாம், கொஞ்ச நாள் போகட்டும். என்னப்பா நீங்க என்ன பேசுறீங்க நீங்க? ஸ்டாப் இட் உமா. எப்ப என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். இப்ப வேண்டாம், அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். பயப்படுறீங்களா? உமா, துவாரகேஷ் நாம செக் வச்சோம், அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த ஐஜி இந்த யூனியன் லீடர் நாகப்பன் மிரட்டிருக்கான். அவன் எல்லாம் உண்மையை சொல்லிட்டான், கூட என் பேரும் போட்டு கொடுத்துட்டான். அந்த ஐஜி 2வது வாட்டி என்ன கிராஸ் பண்ணிருக்கான். உங்களால அவனை ஒண்ணு பண்ண முடியாதா? என்ன டீஸ் பண்றியா? இந்த கஜேந்திரனால் முடியாது எதுவும் கிடையாது. ஆனா அதுக்கான டைம் இப்ப கிடையாது, கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இப்ப இது செஞ்சாலும் ஆபத்து. அப்பா, உங்களுக்கு வர வர வயசாயிடுச்சு, பழைய காரமே போச்சு. ஆனா நான் அப்படி இல்ல. வெடி மருந்து நிறைய ஸ்டாக் இருக்கு, மழையே தகர்க்கிற அளவுக்கு ஜெலட்டின் பவர் இருக்கு. நான் ஒருத்தி போதும் ஸ்னேகாவையும் அந்த ராகவன் குடும்பத்தையும் உடைக்கிறதுக்கு. இனிமே உங்களை நான் நம்ப போறதில்ல. அப்படின்னா உமா, நான் ஒண்ணு சொல்றேன், இனிமே என்கிட்ட எதுவும் சொல்லாத, எதுவும் கேட்காத. நீயே உன் தள்ள மண்ணவரி போட்டுக்கோ, புரியுதா? ஓகே.
சார் போலாம். வாங்க சார் வாங்க சார். மா ஐஜி சார் மா. வணக்கம். அவர் எங்க கம்பெனி எம்டி. வணக்கம். வணக்கம். எம்டினா? இப்போ ஒருத்த பத்தி பேசியிருந்தோமே அவர்தான். ஓ வணக்கம் சார். வாங்க சார். என்ன திடீர்னு எல்லாரும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. அவரு வேற வீட்ல இல்லையா? துவாரகேஷ் அப்பாக்கு ஃபோன் போட்டு கூப்பிடு, சீக்கிரம் வர சொல்லு. சார் ஏதாவது பிரச்சனையா சார்? பதறாதீங்க, எல்லாமே நல்ல விஷயம் தான். முதல்ல உள்ள கூட்டு போங்க. வாங்க. ஐயோ வாங்க சார், உள்ள வாங்க உள்ள வாங்க. என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ ஏதாவது? மா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, ரிலாக்ஸா இருங்க. துவாரகேஷ் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். ஆனா ஒண்ணுங்க, நீங்க நல்ல பையனை பெற்றிருக்கீங்க. ஆமாம்மா, ஒரு சின்சியர் ஒர்க்கர், நல்ல உழைப்பாளி. சரிங்க, கொஞ்சம் மோராது குடிங்களேன். கையும் உடல காலும் உடல, திடீர்னு வந்திருக்கீங்க. இவர் வேற எங்க போனாருன்னு தெரியல. விடுங்க, நீங்க பதட்டப்படாதீங்க, அமைதியா இருங்க. சார் என்னால குவாலிட்டி கண்ட்ரோல்ல எந்த தப்பு நடக்கல சார். என்னால எந்த நஷ்டமும் வரல சார். துவாரகேஷ், ஐ எம் சாரிப்பா. தப்பு உன் பேர்ல இல்லப்பா, முழுக்க முழுக்க என் பேர்ல தான். அந்த யூனியன் லீடர் நாகப்பனை நம்பினேன். நான் வேற ரொம்ப நாள் ஜெர்மனிக்கு இண்டஸ்ட்ரியல் டூர் போயிருந்தேன். அதான் உனக்கே தெரியுமே. ஆமா சார். அங்க பார்த்த நல்ல விஷயங்களை நம்ம கம்பெனிக்கு செயல்படுத்தணும்னு நான் ஆர்வமா வந்த நேரம். அந்த நேரத்துல 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கணக்கு காட்டுறாங்க. யாரு காரணம்னு கேட்டா உன் தலை உருளுது. அந்த பதட்டத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம சில பேரை நம்பி தப்பா முடிவெடுத்துட்டேன். இட்ஸ் நாட் யுவர் மிஸ்டேக், இட்ஸ் மை மிஸ்டேக். உன்னால நம்ம கம்பெனி நஷ்டமாகலப்பா, நீ ரிலாக்ஸ்டா இரு. நிஜமாவா சார் சொல்றீங்க? கஜேந்திரன் தான் நாகப்பட தூண்டி உன் மேல அனாவசியமா அந்த பழிய போட சொல்லிருக்காரு. அவர் ஒன்னாலதான் கம்பெனிக்கு 10 லட்சம் லாஸ்னு பழியும் போட்டாரு. இன்ஃபேக்ட் நாகப்பட மிரட்டின போது அவனே அதை வாக்குமூலமா கொடுத்துட்டான். ஆக்சுவலா கம்பெனி அவன் மேல ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுக்க போறாங்க. என்னால இதெல்லாம் நம்பவே முடியல சார். இத நீங்க வாங்கிக்கங்கம்மா. என்ன சார் இது? இது உங்க புள்ளையோட உழைப்புக்கான ப்ரமோஷன், சம்பள உயர்வு. ரொம்ப நன்றி சார். என் புள்ள ரொம்ப கெட்டிக்காரன் சார். அவன் இன்னும் நல்ல உயருவான். ஆனா சம்பளம் தான் ரொம்ப கம்மியா கொடுக்குறீங்க சார். கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க சார். பேசாம இருடா. இப்படி நைஸா கேட்டதா உண்டு. உன்னை கேட்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. இப்ப வீடு தேடி வந்திருக்காரு. நான் கேட்டா சார் தப்பா எடுத்துக்க மாட்டாரு. சாரி சார், எங்க அம்மா. பரவாயில்லப்பா அம்மா, உங்க பிள்ளைக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு ரெண்டுமே கொடுத்துருக்கேன். கவலைப்படாதீங்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ் சார். துவாரகேஷ், நான் சொல்லல எம்டி சார் ரொம்ப நல்லவரு, வல்லவர்னு. சார் இப்பதான் சார் நீங்க வர்றதுக்கு முன்னாடி உங்களை புகழ்ந்து பேசி உங்களை நானே வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். சார் எனக்கு இது பெரிய சர்ப்ரைஸா இருக்கு சார். நீங்களே நேர்ல வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எம்டி சார், துவாரகேஷ் சர்ப்ரைஸா பார்க்கணும்னு தான் சொன்னீங்க. ஆனா எங்களுக்கே இப்படி ப்ரமோஷன் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டீங்க. நான் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் தேட வேணாமா சார்? அப்போ கிளம்பலாமா சார்? அப்ப நாங்க கிளம்புறோம். ரொம்ப சந்தோஷம் சார். துவாரகேஷ் அப்பா வெளியில போயிருக்காரு. அவர் இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. நீங்க பெரிய போலீஸ் அதிகாரி, வீடு தேடி வந்து என் பிள்ளைக்கு உதவி பண்ணிட்டு போறீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நீங்க ரியலாவே நன்றி சொல்லணும்னு விரும்பினா அது எனக்கு சொல்லக்கூடாது, ஸ்னேகாவுக்கு தான். துவாரகேஷ்க்கு அடிபட்ட போது ஒரு நிமிஷம் எப்படி துடிச்சு போயிட்டான்னு தெரியுமாங்க? துவாரகேஷ் சார், ஒரு வாரம் நீ லீவ் எடுத்துக்கப்பா. வர 1ஆம் தேதி நீ கம்பெனியில் ஜாயின் பண்ணா போதும். நீ இது வரைக்கும் லைன் சூப்பர்வைசரா இருந்த, இனிமே செக்ஷன் ஹெட், அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜர். ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு இது பெரிய சான்ஸ். என்னோட முழு உழைப்பை நிச்சயம் நம்ம கம்பெனி கொடுப்பேன். ஓகே ஸ்னேகா, கிளம்பலாமா? சார் வாங்க. ஸ்னேகா ஒரு நிமிஷம், அது கொடுங்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ். உண்மையான நிலவரத்தை எம்டிக்கு புரிய வச்சு அவர் இங்க கூட்டு வந்திருக்கேன். இதுல என் பங்கு ஒண்ணுமே இல்ல. ஐஜி அங்கிளுக்காக தான் எம்டியே வந்தாரு. நீ தேங்க் பண்ணணும்னா ஐஜி அங்கிளுக்கு தான் தேங்க் நீ பண்ணணும். ப்ரமோஷன் லெட்டர் பாத்தியா? இத பத்தி இங்க யாருக்குமே தெரியாது. எம்டி சர்ப்ரைஸா இங்க வந்துதான் சொன்னாரு.
அப்ப இப்ப பாரு இந்தா. மா டேய் முதல்ல சாமி கிட்ட வைக்கணும்டா. எதுக்கு கண்டதெல்லாம் அதை தொடணும் பார்க்கணும்? கண் திருஷ்டி பட்டுடும். டிகே இட்ஸ் ஓகே, தட்ஸ் ஜஸ்ட் a piece of paper. அத நான் பார்த்து என்ன பண்ண போறேன் சொல்லு? அத நான் பார்த்தேன்னு வெச்சுக்கோயேன், அவங்களுக்கு இருக்கிற பீஸ் ஆஃப் மைண்ட் போயிடும். அந்த பேப்பர் முதல்ல அவங்க பார்த்து சந்தோஷப்படுறது தான் கரெக்ட். இருந்தாலும் இப்படி பட்டன் புடுங்கிறது அவங்க கிட்ட நான் அப்புறமா பேசுறேன். இங்க பாரு, நான் வீட்ல இல்லாதப்போ என் மாமியார் ஏதாவது மிரட்டின உன் மூக்க அப்படியே திருகிடுவேன். ஸ்னேகா ஒரு நிமிஷம். சரி நான் கிளம்புறேன். ஹே கங்க்ராட்ஸ் ஃபார் தி ப்ரமோஷன். இங்க பாரு, ட்ரீட் தரணும் மறந்துடாத. டன். அத்தை நான் கிளம்புறேன். பை பை. போலாமா? என்ன மாமியார் வீட்டு விட்டு வர பிடிக்கலையா? என்னது மாமியார் வீடா? ஒண்ணும் இல்ல. நான் அப்புறம் சொல்றேன் சார், அது பெரிய கதை. ஒரு நிமிஷம். யாரு? இவர்தான் டிகேயோட அப்பா, ஐஜி அங்கிள். வணக்கங்க. இவர்தான் துவாரகேஷோட எம்டி. வணக்கம். பெரியவங்கெல்லாம் வீடு தேடி வந்திருக்கீங்க. உள்ள வந்து ஒரு காஃபி சாப்பிட்டு போகலாமே. இல்ல இல்ல, வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, கிளம்புறோம். அங்கிள், ராகவன் மாமா ஏஜிஎஸ் ஆபீஸ்ல அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிட்டையர் ஆயிருக்காரு. ஓ, துவாரகேஷை பார்க்க வந்தோம். சார் துவாரகேஷ் ஏதாவது? உள்ள போங்க, உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸே இருக்கு. கம்பெனியில் எந்த பிரச்சனையும் இல்லை சார். துவாரகேஷ் மேலே எந்த தப்பும் இல்லை. எல்லா நேர்மையான நடவடிக்கையும் எடுத்தாச்சு. அது போதும் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். சரிங்க, நாங்க கிளம்புறோம். சரி சார். வரேன் சார். சார் மாமா நான் கிளம்புறேன் மாமா. போலாமாண்ணா? மரியாதை தெரியாத கழுத. பெரிய மனுஷங்களோட வந்தா இவ பெரிய மனுஷி ஆயிடுவாளா? பூவோட சேர்ந்தாலும் நாறு நாறு தான், பாலோட சேர்ந்தாலும் விஷம் விஷம் தான். உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். செக். ஓ அப்பா இல்லப்பா, நான் இன்னொரு தடவை விளையாடுறேன்ப்பா ப்ளீஸ்ப்பா. நோமா, ஒரு பிஷப்புக்கு ஆசைப்பட்டு நீ தோத்துட்ட. இல்லப்பா அப்பா, நான் பாக்குறேன். என்னம்மா, அப்பா இருக்கிற? இருக்காரு. வாங்க ப்ளீஸ் கம். ஓகே. வாங்க சார். வணக்கம். குட் மார்னிங். குட் மார்னிங். உட்காருங்க. ப்ளீஸ் சிட் டவுன். நான் அப்படியே இந்த பக்கம் கிராஸ் பண்ணேன், ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. சரி, நீங்க இருந்தீங்கன்னா உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஓ, டீ காஃபி ஏதாவது நான் கொண்டு வரேன்? இல்லம்மா, நோ தேங்க்ஸ். நீ உட்காருமா, உங்ககிட்டயும் பேசணும். அன்னைக்கு உங்க ஆபீஸ்ல கொஞ்சம் எம்பாரசிங் சிச்சுவேஷனா போயிடுச்சுங்க. நான் சாதாரணமா என் கடமையில பகைவ, எதிரி, துரோகி, பையன்னு இப்படி எல்லாம் பாரபட்சம் பார்க்கறதே கிடையாது. ஐ பெர்ஃபெக்ட்லி அண்டர்ஸ்டாண்ட். ஆக்சுவலி சொல்ல போனா, நீங்க என் பையனுக்கு வேலை கொடுத்தது உங்களோட உள்நோக்கங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, இருங்க இருங்க இருங்க, லெட் மீ கம்ப்ளீட். என் பிள்ளை மேலேயும் தப்பு இருக்கு. ஆனா அவனுக்கு ஒரு வேலை கொடுத்து உங்க திட்டத்துக்கு உடந்தையாக்கி வச்சிருக்கீங்களே. அன்னைக்கு ஸ்னேகாவை மிரட்டினீங்க, இன்னைக்கு துவாரகேஷ கொலை பண்ணே முயற்சி பண்ணிருக்காங்க. அஜி சார், எனக்கு அந்த கொலை முயற்சிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் அப்படி சொல்லலையே. உங்களுக்கும் கொலை முயற்சிக்கு சம்பந்தம் இல்ல. ஆனா உண்மை என்னன்னா, ஒரு கொலை முயற்சி நடந்திருக்கு. ஆனா துவாரகேஷ் வேலை செய்யற கம்பெனில அவனாலதான் லாஸ் வந்ததுன்னு நீங்க தானே வதந்தியை கிளம்பி விட்டீங்க.
அதுக்கு ஆதாரம் இருக்குங்க. அந்த யூனியன் லீடர் நாகப்பன். சார், ஊர்ல 1000 பேர் 1000 சொல்லுவாங்க சார். அதுக்கெல்லாம் நாங்க பொறுப்பில்ல. பதில் சொல்லவும் முடியாது. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஏன்பா இவ்வளவு கோபம்? ஏன் அந்த குடும்பத்து மேல உனக்கு இவ்வளவு கோபம்? ஸ்னேகா மேல கோபம், துவாரகேஷ் மேல கோபம், ராகவன் மேல கோபம். ஏமா நீ அந்த வீட்டுக்கு மூத்த மருமக தானம்மா? அவங்க ஏதாவது உனக்கு துரோகம் பண்ணாங்களா? எனக்கு தெரிஞ்சு எந்த துரோகம் பண்ணலையே. சொல்ல போனா நீ தான் அந்த வீட்டு மூத்த மகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டோட மாப்பிள்ளைய உங்க வீட்லயே வச்சுக்கிட்ட. இத்தனைக்கும் அவங்க வீட்டுக்கே போக விடாம பண்ணிருக்கமா?